ஹலோ இன்னைக்கு ஒரு சீக்ரெட் எனர்ஜியோட நம்ம ரீடிங் பார்க்க போகிறோம். அவங்களுடைய பெர்மிஷன் கேட்டு அவங்க ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ரீடிங் பண்ணுறேன். ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜி. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ், உங்களுக்கு எதனா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா மனசில் நினச்சிக்கிட்டு ப்ரே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக அதுக்கான எதனா ஆன்சர் உங்களுக்கு வருதான்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஓகே. சீக்ரெட் எனர்ஜி, அவங்க பவர்ஃபுல் எனர்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்துட்டு உங்களுடைய எம்பரர் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் லோ பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்துக்கு பின்னாடி மறைச்சி வைக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் டவுட்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால உங்களுடைய ஒரு ட்ரூ செல்ஃப் அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு சில காரணங்களால் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் மறைச்சி வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற மாதிரி இருக்குது சில விஷயங்கள். இது யாருக்கு சேரணுமோ அதான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் எதை பற்றி பேசுகிறேன்றது கண்டிப்பாக புரியும். சில விஷயங்கள் ஓப்பன்லி சொல்ல முடியாது, அது நீங்களாக புரிஞ்சுக்கிறோம். சில விஷயங்கள் அது சேர வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிடும். சரியா? உங்களுடைய எனர்ஜியில் சில பேருக்கு உங்களோட எனர்ஜியில் இன்னொரு சடனாக ஏதோ ஒரு எனர்ஜி சடனாக வந்துட்டு மிங்கல் ஆகிட்டு உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது சில பேருக்கு. இதனால் நீங்கள் உங்களுடைய ஒரு எம்பரர் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியை வந்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் டவுன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய உங்களுடைய ஒரு ட்ரூ செல்ஃபை நீங்கள் கொஞ்சம் டவுன் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒருத்தவங்க உங்களை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ, உங்களை என்ன மாதிரியான ஒரு இமேஜ் அவங்க க்ரியேட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட அவங்க பர்சனாலிட்டி பண்ணி பார்க்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அது தவறானதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் மாறிட்டு வந்தாச்சு. இப்போ திரும்பவும் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு பர்சனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு சிச்சுவேஷன் இருக்கட்டும், ஏதோ ஒன்று அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு என்னன்றது உங்களுக்கு தெரியும், ரொம்பவே நல்லா தெரியும் இல்லையா? அதுலேருந்து நீங்கள் டவுன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எம்பரரா, நீங்கள் ஒரு எம்ப்ரஸா, நீங்கள் அந்த ஒரு லைனில் இருங்க. நீங்கள் மற்றவங்களுக்காக நீங்கள் இறங்கக்கூடாது. நீங்கள் வந்து இப்போ முன்னேறி போயிட்டுருக்கிற ஒரு பர்சன் உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களுடைய ஒர்க் தெரிஞ்சு முன்னேறி போங்க. அவங்க வேணும்னா உங்கள் லெவலுக்கு வரட்டும். சரியா? சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இறங்கி போய் அந்த விஷயத்தில் வந்துட்டு இன்வால்வ் ஆகிறது அவசியம் இல்லை. நீங்கள் இறங்கி போய் இன்வால்வ் ஆனீங்கன்னா, இப்போ சேத்துல காலை வச்சு குதிச்சிங்கன்னா கூட சேர்ந்து மற்றவங்கள்ட்ட சேர்ந்து நீங்கள் ஜம்ப் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்? சேரெல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் மாற்றி அடிச்சுக்க வேண்டியது தான். அது தேவையா அவங்களுக்கு? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அந்த மாதிரி ஒரு இதுலேருந்து நீங்கள் மாறி வந்தாச்சு. நீங்கள் ஒரு எம்பரன்றதை மறக்காதீங்க. ஒருத்தர் மேலே ஒருத்தர் மாறி சேர அடிச்சுக்கிறதுனால ப்ராப்ளம் சால்வ் ஆகாது. ஒருத்தவங்க ஒரு விஷயம் உங்களை பற்றி பரப்புகிறாங்க, ஒரு காசிப்ஸ் போயிட்டுருக்கு, ஒரு விஷயம் போயிட்டுருக்குன்னா எம்பரர் எம்ப்ரஸ் எனர்ஜியில் இருக்கிற நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு போங்க. ஒருத்தவங்க விஷயம் சொல்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பர்சன் நீங்கள் ஆகிட போகிறது கிடையாது. அது அவங்களோட கேரக்டர் அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. நீங்கள் உங்களுடைய கேரக்டர் என்ன, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு இமேஜில் இருக்கிறீங்க, இக்னோர் பண்ணுங்கள். ஜஸ்ட் நீங்கள் மூவ் ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஒர்க், உங்களுடைய ட்ரீம்ஸ் என்னமோ நீங்கள் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் அவங்க லெவலுக்கு இறங்கணுன்றது அவசியம் கிடையாது. அது என்ன விஷயமா வேணால் இருக்கட்டும், நீங்கள் உங்கள் லெவலை விட்டு கீழே இறங்கக்கூடாது. சில பேர் யாரும் தப்பு பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ஒரு லெவல் வந்ததுக்கப்புறம் இறங்கக்கூடாது. நீங்கள் ஜஸ்ட் முன்னேறி போயிட்டே தான் இருக்கணும். அவங்களால உங்கள் லெவலுக்கு வர முடியாது, என்றைக்குமே வர முடியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, உங்களை அந்த லெவலுக்கு எடுத்துகிட்டு வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவையா? சில பேருக்கு இது மணி விஷயமா இருக்கலாம், ஃபேமிலி மேட்டர்ஸ் மணி விஷயமா இருக்கலாம்,
ஒரு ஃபேமிலியில் நீங்கள் ஒரு செட்டில்மெண்ட், ஒரு ஃபேமிலி இஷ்யூஸ், ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப், ஒரு ஸ்டேபிளான ஒரு நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர், ஒரு லைஃப்காக நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. அந்த விஷயத்துக்காக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. சில பேர் உங்களோட கரியருக்காக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, படிப்பு விஷயமாக பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தேவையில்லாத விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாதுங்க. ஓகே, உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கண்டிப்பாக கடவுள் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ கொடுத்துட்ருக்கிற சமயத்தில் நீங்கள் வந்து இறங்கி போனீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் இப்படி ஒரு பவர்ஃபுல் எனர்ஜி, இப்போ ஒரு பவர்ஃபுல் ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு வைப்ரேஷனில் நீங்கள் இருக்கும்போது ஒரு லோ வைப்ரேஷன், லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற ஒரு பர்சன்கிட்ட நீங்கள் போய் உங்களுடைய லெவல் இறக்கிட்டு போய் பேசுகிறதுன்றது லெவல், அது நீங்கள் மறந்துட்டு சில விஷயங்களை இன்வால்வ் ஆகுறதுன்றது பண்ணாதீங்க. உங்களுடைய ஒர்க் உங்களுக்கு நல்லாவே தெரியும், புரியுதா? உங்களுடைய லவ்வாக இருக்கட்டும், உங்களுடைய எந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்காக ஹோல்ட் பண்ணுவீங்க. உங்களுக்காக மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். டைம், எனர்ஜி, மணி எல்லாம் உங்களுக்காக யூஸ் பண்ணுங்கள். மணி நீங்கள் யூஸ் பண்ண தான் உங்களுக்கு இன்னும் மணி அட்ராக்ட் ஆகும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் வீடியோஸில், நிறைய வீடியோஸில் திரும்ப சொல்லிகிட்ருக்கிறேன். தேவையான விஷயத்துக்கு மணி யூஸ் பண்ணுங்கள். மணியை பதுக்கி வச்சுட்டே இருந்தீங்கன்னா வீட்டில் உங்களுக்கு அந்த மணி சேராது. தேவைப்படும் போது தேவைப்படுறவங்களுக்கு அந்த மணியை கொடுங்க. கணக்கு பார்க்காதீங்க, நம்ம இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிட்டோமேலாம் யோசிக்காதீங்க. ஒருத்தவங்க நீங்கள் பணம் கொடுக்க, ஒரு கடைக்கு போகிறீங்க, ஏதோ வாங்குறீங்க, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு மனசு ஃபீல் பண்ணிக்கிட்டே நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், ஐயோ நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணது நம்ம கொடுக்குறோமேன்னு சொல்லிட்டு என்றைக்குமே யோசிக்காதீங்க. ஒருத்தவங்க நீங்கள் கொடுக்கும்போது அது அவங்களுக்கான ஒரு பிளெஸ்ஸிங்கை நீங்கள் கொடுக்குறீங்க. கடவுள் உங்கள் மூலமாக ஒரு பிளெஸ்ஸிங் கொடுக்க, அவங்க அன்றைக்கி வியாபாரம் நடக்குது, அவங்களுக்கு அதுக்கான ஒரு அவங்க கேட்ட ஏதோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன், அவங்களுக்கான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்காக கடவுள் பண்ண வைக்கிறாரு. எப்போவுமே ஃபீல் பண்ணிக்கிட்டு ஒரு சேடாக ஒரு மன கஷ்டத்தோடு கொடுக்காதீங்க. கடன் இல்லை, நீங்கள் ஏதோ வாங்குறீங்கன்னு இல்லை, நார்மலாக யாரோ ஒரு ஹெல்ப்புக்கு வராங்க, எது பண்ணால் இவ்வளோ செலவாயிடுச்சு நான் இவ்வளோ கொடுக்குறேன்னெல்லாம் யோசிக்காதீங்க. சந்தோஷமாக நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்துட்டு கொடுங்க. அதை விட டபுள் ட்ரிபிளாக 10 மடங்கு உங்களுக்கு மணி வரும். சரியா? எப்பவுமே அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. மன வருத்தத்தோட இவ்வளோ செலவாகுதுன்ற மாதிரி யோசித்து எங்கேயுமே கொடுக்காதீங்க. ஏதோ அது அவங்களுக்கு கடவுள் உங்கள் மூலமாக கொடுக்குற ஒரு பிளெஸ்ஸிங்ஸ். உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் இன்னொருத்தர் மூலமா இல்லை ஏதோ ஒரு மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் சேர்த்துருவார். கண்டிப்பாக நீங்கள் கேட்குற அந்த ஒரு ஸ்டேபிளான ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு வருது. ஆனால் இதில் நீங்களே பிளாக் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் லெவல், உங்களுடைய லெவல், நீங்கள் என்ன மாதிரியான பர்சன், உங்களுடைய இமேஜ் என்ன, இப்போ நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஹை வைப்ரேஷனில் இருக்கீங்கன்றதை நீங்கள் மறந்துட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் இன்வால்வ் ஆக பார்க்குறீங்க. தேவையில்லாத சில சுச்சுவேஷன்ஸ், ட்ராமாவில் உங்களை இழுத்துட்டு போக பார்க்குறாங்க. நீங்கள் இறங்காதீங்க, உங்களோட லெவல் விட்டு இறங்காதீங்க. நீங்களாம் அவங்கள பிளாக் பண்ணிக்கிறீங்க சில விஷயங்கள். ஜஸ்ட் மூவ் ஆன் பண்ணுங்கள். ஸ்டாப் ஆகாதீங்க, மூவ் ஆன் பண்ணுங்கள். ஓகே, வேறு ஏதாவது மெசேஜஸ்? சில பேர் சில விஷயங்கள் கிளென்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. சில பேருக்கு ஆரா கிளென்சிங் பண்ணுங்கள். சில பேருக்கு நீங்கள் இருக்கிற அந்த ஸ்பேஸ், அந்த பிளேஸில் ஏதோ ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த ஒர்க் பிளேஸ் நீங்கள் கிளென்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, கிளென்ஸ் பண்ணணும். ஏஜ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம் உங்களுக்கு. உங்கள் லைஃப்பில் லவ் இருக்கட்டும், ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும், ஏதோ நீங்கள் உங்களுடைய ஒரு ஐடென்டிட்டிக்காக நீங்கள் பண்ணுற ஏதோ ஒரு விஷயம் இருக்கட்டும், ஒரு ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்காக நீங்கள் பண்ணுற ஏதோ ஒரு சுச்சுவேஷன், எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம். அது எல்லாமே நீங்கள் சில விஷயங்கள்னால நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்க. எப்பவுமே ஒருத்தவங்க அவங்க நல்ல லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சிட்டு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி தடங்கள்லாம் வரதான் செய்யும். நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிவிட்டு போகிறதுக்கு நீங்கள் கற்றுக்கணும். யூனிவர்ஸ் ஆல்ரெடி நான் கார்ட்ஸ் எடுக்கும் போதே நான் பாட்டமில் பார்த்தேன். கரெக்டாக யூனிவர்ஸ் உங்களுக்கு தான் தெரியுமே, பார்க்குற கார்ட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் திரும்ப வரேன்னு சொல்லிட்டோம்.
யூனிவர்ஸ் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் ஹெல்ப் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, சயின்ஸ் கொடுக்குறாங்க. சயின்ஸ் பாருங்கள், மை லவ், சயின்ஸ் பாருங்கள். யூனிவர்ஸ் உங்களுக்கு சயின்ஸ் கொடுக்குறாங்க. 12-12 பார்க்குறதா இருக்கலாம், 12-2-1 பார்க்குறவங்களா இருக்கலாம், 2-1-2-1 பார்க்குறவங்களா இருக்கலாம். சிக்னிஃபிகண்டாக யாரோ ஒருத்தவங்களோட கார் நம்பர் கூட இருக்கிற மாதிரி எனக்கு கேட்குது. குருவி பார்க்குறீங்களா, ஸ்வான்ஸ் பார்க்குறீங்களா, இது எல்லாமே உங்களுக்கான ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். எஸ், எல்லா விஷயத்துமே அலைன் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. லைக் பிளானட்ஸ்லாம் அலைன் ஆச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லையா, பிளானட்ஸ்லாம் அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஆரா, உங்களுடைய இது எல்லாமே வந்து ஒரு அலைண்டாக எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் கேட்குற நீங்கள் ஆரம்பித்த இந்த ஒரு விஷயங்கள் எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லாமல் நீங்கள் நினச்ச மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கும், இன்னும் நிறைய விஷயங்கள் அவேக்கனிங் உங்களுக்குள்ளே கிடைக்கிறதுக்கும், ஹீல் ஆகிறதுக்கும் உங்களுக்கு யூனிவர்ஸ் ஹெல்ப் பண்ணுறாங்க உங்களுடைய நியூ பிகினிங்ஸ்க்காக. ஓகே, இதுதான் ஒரு பவர்ஃபுல் சீக்ரெட் எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ். நிறைய பேர் உங்களுடைய க்ளோ அப் ஆகிட்டு வந்துட்ருக்கீங்க, மேல் ஃபீமேல், நிறைய க்ளோ அப் வந்துட்டுருக்குது உங்கள் ஃபேஸில். உங்களுடைய எனர்ஜியில் நிறைய விஷயங்கள் சேஞ்சஸ், கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் மாறிட்டு வருது. இனி மாறிட்டும் வரப்போகிறீங்க. நிறைய ட்ரெஸ் பண்ணுற அந்த விஷயங்களில் கொஞ்சம் சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வர போகிறீங்க. நீங்கள் ஒர்க் பிளேஸ்லேயும் நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்க போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒர்க் ஜாப் பண்ணுற விஷயமா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் நீங்கள் சக்ஸஸ் ஆக போகிறீங்க. நீங்கள் சக்ஸஸ்க்காக பிறந்த பர்சன். 3333 பார்க்குற பர்சனாக இருக்கலாம். நீங்கள் ஒரு எம்ப்ரர், எம்ப்ரஸ்ன்றதை எப்போவுமே மறக்காதீங்க. நீங்கள் ஒரு லெஜண்ட். ஓகே, பாய் லெஜண்ட். டேக் கேர், காட் பிளஸ்.